வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் 22,229 அப்படிங்கிற ஒரு லைஃப் டைம் ஹை வச்சு இன்றைக்கி கேப் அப் ஆனிச்சு. கேப் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுடைய தான் ஹை 25,257 அப்படிங்கிற ஹை வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை. அந்த ஹை வச்சுட்டு ஒரு 10 மணி போல் ஒரு லோ வச்சுருக்கு 25,200 அப்படிங்கிற லோ வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சிலேயே தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேயா, ட்ரேட் ஆகிட்டு லாஸ்ட் ஒரு 3.25 பார்த்தீங்கன்னா அந்த ஹையை கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணி பெருசாலாம் கட் பண்ணலை, ஒரு 2-3 ரூபா கட் பண்ணியிருக்கு. 25,263 அப்படிங்கிற ஹை வச்சுருக்கு. இந்த 25,263 தான் லைஃப் டைம் ஹை. 25,235 வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, மண்டே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, 25,300 கட் பண்ணால் தான் ஃபர்தராக நிஃப்டி வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேயா, நிஃப்டி வந்து கீழே வரதுக்குண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. சப்போஸ் மேலே போனால் 25,300 கட் பண்ணால் தான் வந்து நிஃப்டி வந்து மேலே போகும். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25,200 இந்த இடம் 25,200. ஆனால் 25,200 வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கீழே உடச்சி நிஃப்டி அது கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 25,200 25,300 ஒரு நல்ல ஒரு லெவலாக இருக்குது. சப்போஸ் மண்டேவும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் இந்த 2 லெவலுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, அதிகமாக பார்த்தீங்கன்னா கீழே கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது. 25,200 கட் பண்ணும் பொழுது நிஃப்டி வந்து ஃபர்தராக கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப். ஓகேயா, எத்தனை இல்லைன்னா 51,428 வந்து கேப் அப் ஆனிச்சு. ஹை பார்த்தீங்கன்னா 51,453 அப்படிங்கிற ஹை வச்சுருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸ் லாஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் லோ. 3.25 கேண்டில் தான் லோ. 51,279 அப்படிங்கிறது தான் லோ வச்சுருக்கு. 51,351 அப்படிங்கிற இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே தான் வந்து இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆனிச்சு. ஓகேயா, இன்னும் பேங்க் நிஃப்டி மண்டே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து டே கேண்டில் பார்க்கும் பொழுது கீழே வரத்துக்குண்டான வாய்ப்பு மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பியரிஷ் கீழே வரத்துக்குண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. மேலே போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,500 கட் பண்ணாமல் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கம்மி. ஓகே, ஆனால் கீழே வந்து வந்துச்சுன்னா 51,000 வரும். 51,000 கட் பண்ணும்பொழுது ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.